சாவி கையில் எடுத்தாச்சு. இப்போ செம்மையாக உழைக்க போகிறோம் நம்ம. ஏய் 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 பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். ஃபால்ஸ் பேர்னா மாசிலா அருவி. அந்த அருவி தான் போயிட்டுருக்கோம் கைஸ். சரியாக தெரியல பேர், எனக்கு சரியாக தெரியல. நானா பட் மேப்பில் பார்த்து கிலோமீட்டர் மட்டும் நோட் பண்ணேன். ஸோ அதான் தெரில சரியா. பேர் பார்த்தீங்கன்னா மாசிலா அருவி. இப்போ தான் படித்தேன் அந்த இடத்துல. பார்த்தீங்களா? ஓ கைஸ் இங்கே பாருங்களேன். வாட்ட லுக்கியா செம்மையாக இருக்குல்ல. சரியான நேச்சரில் சூப்பர். இதோ பாருங்க கைஸ். இது தவறு கைஸ், இது தவறு. ஓகே பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு வியூ தெரியாது. ஸோ நான் கிட்ட போய் பார்க்குறேன், கிட்ட போய் காட்டுறேன். ஓகே போகலாம் போயிட்டே இருக்க வேண்டியதான் ஜம்முன்னு. ஐயோ ரோடு சரியில்லை, ரொம்ப மட்டமான ரோடு. அதனால் ஸோ இவனை தான் கூப்பிட வந்தேன். ஸோ காய்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு முன்னாடி ரைடர்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே பண்ணட்டும். நம்ம ஆளுங்களாம் இங்கே வைக்கிறாங்க. ஓகே அருவி எங்கேப்பா இருக்கு? புரியல, எங்கே இருக்கு? அவ்வளோதானா? இன்னும் 4 கிலோமீட்டரா? ஓகே காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவில் 8% தான் சார்ஜ் இருக்குது. ஸோ கேமராவை ஸ்டாப் பண்ணிடுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க ஒரு 1 கிலோமீட்டர் போய்ட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா? சரி அந்த ஆர்சி ரைடரை போய் பிடிப்போம் ஃபஸ்ட்டு. ஆர்சி என்னமா துள்ளுது, போய் பிடிக்கும் அவங்கள. பறக்கிறான் போட்டுட்டு பட்டுன்னு போகிறான். அவன் பாட்டுக்கு திரி வச்சுட்டு போகிறான். பாருங்களேன், ஆளை காணும் பாருங்களேன். நம்மளும் கிட்ட போய் பிடிப்போம். பறக்கிறான் பாருங்களேன். நல்லா தான் நாங்கள் வருவோம், திடீர்னு மறைஞ்சிரும் ஆள். பாருங்களேன், வேறு லெவலில் போகிறான் பாருங்க. ஐயோ 7% தான் இருக்குது கேமராவில். ஐயோ ஸோ சேட் காய்ஸ். நான் கேமரா ஆஃப் பண்ணிவிடுவேன். ஸோ வெரி சாரி. ஏன்னா நான் அங்கே வந்து நான் காட்ட முடியாது. அதனால தான் ஸோ அண்டர் வாட்டர் ஷாட்லாம் எடுக்கலான்னு இருந்தேன். இந்த 8% வச்சு அண்டர் வாட்டர் ஷாட்லாம் எடுக்க போகிறோன்னு தெரியல. காய்ஸ் இங்கெல்லாம் பாருங்களேன், இங்கே ஏதோ ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரோட்டில் ஏதோ சரி பண்ணிகிட்ருக்காங்க காய்ஸ். பாருங்களா, ஷோ கேமராவில் 6% தான் இருக்குது சார்ஜஸ். ஸோ சேட். ஐயோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு. திரும்ப சார்ஜ் பண்ணுவான். நெக்ஸ்ட் டைம் வரும் பேட்ரி பேக் நம்ம கண்டிப்பாக வாங்கியே ஆகிறோம். ஓகேவா? அவருக்கு பைக் ஓட்டி பாருங்களேன், ஆர்சி ஓட்டி குனிஞ்சு ஓட்டுறாருல. ஸோ அவருக்கு ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் அப்படி பண்ணிட்டு வராரு. நமக்கு காய்ஸ் நமக்கெல்லாம் பெயினுன்ற ஒன்றே கிடையாது. நமக்கு இந்த நேச்சரை பார்த்தாலே நம்ம எவ்வளோ தான் நம்ம அந்த பெயினில் ஓட்டிட்டு வந்தாலும் போனாலும் இந்த நேச்சரை பார்த்தோன்னே அப்படியே பறந்துடுது அப்படியே காற்றுல பெயின். இப்போ பார்த்தோன்னே பார்த்தீங்களா, அப்படியே என்னடா ஒரு பெயின், நீலாம் பெயினாடா அப்படின்னு சொல்லிட்டு பறந்துடுது அப்படியே. அதுனா அது ஒரு பெயினே, இதை பார்த்தோன்னா அந்த பெயினை நினைக்கவே தோண மாட்டுது எனக்கு. ஸோ அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. நான் அந்த ஃபால்ஸ்ட்டை போனோடனே உங்களுக்கு கேமரா ஆன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கேமராவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4% தான் சார்ஜ் இருக்குது. ஸோ ஓகே சாரி, கோச்சிக்காதீங்க. ஃபால்ஸ் கிட்ட போனோடனே நான் கண்டிப்பாக கேமரா ஆன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மாசிலா ஃபால்ஸ் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை அலோவ் பண்ண மாட்றாங்க காய்ஸ். உள்ளே வந்தோடனே சும்மா பார்த்துட்டு போங்க அப்படின்றாங்க. ஸோ ரொம்ப சேடாக இருக்குது. ஸோ நாங்கள் எல்லோரும் இங்கே தான் உட்காந்துருக்கோம். பாருங்களேன், செம்ம சேடாக இருக்குது, கடுப்பாகுது. இப்போது பாருங்களா, மாசிலா ஃபால்ஸ். பேசாமல் நம்ம எங்கே குளிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், இங்கே தான் குளிக்கணும் போல. நம்ம கீழே இருக்கிறோம், இங்கே தான் குளிக்கணும் போல. அதுவும் விடுவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட் ரூம் எடுக்கணுமா இல்லை என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. ஸோ அண்டு வேறு ஏதாவது ஃபால்ஸ் இருந்தால் நம்ம அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் ஐடியா. சரி காய்ஸ், வேறு ஏதாவது ஃபால்ஸ் போனால் அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? சரி ஓகே, கோப்ரோவில் சந்திக்கலாம். ஸோ காய்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 o'clock ஆகுது. நாங்கள் இப்போ தான் மதியானம் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ நாங்கள் போய் ஃபால்ஸ்லாம் தேடி பார்த்தோம், எங்கேயுமே அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ தான் நாங்கள் மதியானம் சாப்பிட வந்துருக்கோம். பாருங்களேன், சரியான டயர்டாக இருக்குது. ஸோ சாப்பிட்டுட்டு கோப்ரோவில் சந்திக்கலாம். காய்ஸ் இது பார்த்தீங்கன்னா கொல்லிமலை சிக்கன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இப்போ தான் நம்ம சாப்பிட்றாங்க வந்திருக்கோம். இப்போ நம்ம கீழே உள்ள அந்த தண்ணியில் குளிக்க போகிறோம். அதுக்காக தான் இப்போ கீழே இறக்குறேன். ஸோ இது ஆஃப் ரோடு. இது
இங்கே சட்டப்படி பார்த்தா வண்டி போகக்கூடாது. சரி பரவாயில்ல, நம்ம இறக்குறோம். ஏன்னா நம்ம பசங்க வேறு வண்டி எடுத்து வர சொன்னாங்க. ஸோ அதனால இங்கே இறக்குறேன், பேச விட முடியல. ஓகே இறக்கியாச்சு. காய்ஸ் பாருங்களேன், அழகாக இருக்குது பாருங்களேன். வா 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 ஓ, இவ்வளோ தூரம் தான் இருக்கா? போவீங்களா காய்ஸ்? இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. கோடி ரூபா கொடுத்தா இந்தமாரி சந்தோஷம்லாம் கிடைக்காது. வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா? பாருங்களேன், வா 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 வா, வேறு லெவல், சூப்பராக இருக்குது. பாருங்களேன், கீழே பாருங்களேன். ஹாய் காய்ஸ், நம்மளை மாசிலா ஃபால்ஸுக்கு கடைசி வரைக்கும் நம்மளை விடவே இல்லை. நாங்களும் கேட்டு பார்த்தோம், அண்ட் பார்த்தீங்கன்னா விடவே இல்லை காய்ஸ். அப்புறம் நாங்கள் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபால்ஸ் இருந்துச்சு. சரி ஓகே, இங்கே குளிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆச்சு. நாங்கள் இன்னும் குளிக்கவே இல்லை காலையிலேருந்து. ஸோ இப்போ தான் குளிக்க போகிறோம். ஓகே வாங்க அப்படியே போகலாம் நடந்து. பாருங்க, இந்த ஃபால்ஸ் தான் குளிக்க போகிறோம். எல்லோரும் குளிச்சுட்டு இருக்காங்க, ஃபேமிலிலாம் அங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. ஓகே வாங்க போகலாம் அப்படியே நம்ம. ஸோ காய்ஸ், அதுக்கு நம்ம நாளைக்கு ரேடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாளைக்கு ஏற்காடு போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே இப்போ ஸ்டே பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ ரூம் எடுக்கலான்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ரூம் இந்தளவுக்கு செட் ஆகாது, ரூம் அந்தளவுக்கு நேச்சராக இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் டென்ட் வச்சுருக்கோம், ஒரு 3 டென்ட் வச்சுருக்கோம். ஸோ நம்ம டென்ட்டில் தான் நீ தங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குளிச்சு முடிச்சுட்டு நம்ம இடத்த பார்க்கணும். ஸோ இடம் கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஸோ சும்மா அப்படியே போக வேண்டியதான். இடம் கிடைச்சா ஓகே தான். சூப்பராக டென்ட்டை போட்டு நம்ம வேறு லெவலில் வீடியோ எடுக்கலாம். ஓகே ஓகே வாங்க. பாருங்களா, வேற லெவல்ல இருக்குல்ல, வேற லெவல், சூப்பரா இருக்கு பாருங்க. சரியான டைம் நாங்க வந்தது, ஃபுல்லா பனியா இருக்கு பாருங்க. நம்ம இப்போ ஹையஸ்ட் டாப்ல நிக்கிறோம் பாருங்க, மலையோட டாப்ல நிக்கிறோம். சரியான சூப்பரா இருக்குல்ல. எங்க நிக்கிறோம், பனியா கிளவுடானே தெரியல, செம்ம சில்லுன்னு இருக்கு guys. வா வா, செம்ம செம்ம. ஸோ காய்ஸ், இதோட கொல்லி ஹில்ஸ் எபிசோட் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஏற்காடு போகிறோம். ஏற்காடு போய் டென்ட்லாம் போட முடியல காய்ஸ். கிளம்பலாமா? ஓகே வாங்க போகலாம். செம்ம செம்ம செம்ம, ஃபாக் வேற லெவல் காய்ஸ். ப்ரோ எடு ப்ரோ, கிளம்பலாம். ரெடி காய்ஸ். பாருங்களேன், செம்மையான டைமில் வந்து நாங்கள் மாட்டியிருக்கோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் இப்போது 5:45 ஆகுது. சூப்பராக இருக்கு பாருங்களேன். ஸோ நான் கேமரா எடுக்கணும்னு நினச்சேன். இப்போ நான் மலையில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 or 15 minutes வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துச்சு காய்ஸ். பாருங்களேன், சரி கேமரா எடுக்க நான் உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு சரி கேமரா எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் காய்ஸ் வியூஸை. சரி நம்ம பார்த்ததை நம்ம ஹேண்டில் பார் ஃபேமிலி பார்க்கணும்ல, ஸோ அதனால தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ காய்ஸ் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல. இப்போ நம்ம ஹசார்ட் போட்டுக்கலாம். இந்த ஹசார்ட் ஏன் போகிறோன்னா வச்சுங்களேன், இப்போ வந்து ஃபுல்லாக ஃபாகாக இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டாக நம்ம பைக் தெரியவே தெரியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஹசார்ட் எரியுது பாருங்கள். இப்போ 4 இண்டிகேட்டரும் டக்குன்னு அடிச்சுட்டே எரியும் காய்ஸ். இப்போ வந்து கார் ஏதாவது வருதுன்னா வந்து நம்ம வண்டி ஐடென்டிஃபை பண்ணணும்ல. ஸோ அதனால் வந்து அந்த ஹசார்ட் போட்டால் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பாருங்களா, எதுவுமே தெரியல பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். சீரியஸாக பாருங்களேன், ஒன்றுமே தெரியல பாருங்கள். கிட்ட வந்து அந்த பைக்கே தெரியுது பாருங்களேன். வாவ் வாவ் வாவ், அற்புதமான ஃபீல், அல்டிமேட்டாக இருக்குது, வேறு லெவல், செம்ம செம்ம செம்ம. நம்ம ரைடர்ஸ்லாம் பின்னாடி வந்துட்டுருக்காங்க காய்ஸ். இதோட நம்ம கொல்லி ஹில்ஸ் எபிசோட் முடியுது. அண்ட் நம்ம எங்கே போக போகிறோன்னா ஏற்காடு தான் போக போகிறோம். இப்போ நம்ம கீழே இறங்கி எது வரைக்கும் மலையிலேருந்து இறங்க போகிறோமோ இறங்கிட்டு எங்கே ரூம் கிடைக்குதோ அங்கே ரூம் எடுத்து தங்கி வேண்டியதான். ஓகேவா காய்ஸ்? ஒன்றுமே தெரியல, கண்ணே தெரிய மாட்டுது, எங்கே பைக் ஓட்ட போகிறனே தெரியல. ஐயோ போச்சு எல்லாம் போச்சு. ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி போவோம் அப்படியே. ஸோ காய்ஸ், பாகு செம்மையாக இருக்குது எனக்கு சத்தியமாக. நாங்கள் ஆல்ரெடி ஒரு 2 times கொல்லி ஹில்ஸ் வந்தப்போ இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை காய்ஸ். எப்படின்னா இந்த மாதிரி ஒரு இதை என்ஜாய் பண்ணதே இல்லை. இன்றைக்கி என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ஹாப்பி நான். ஐயோ செம்மையாக இருக்குது காய்ஸ், சூப்பராக இருக்குது. நம்ம ரெக்கார்டாக தான் பார்த்துக்கலாம் ஒன்ஸ். ஓகே, ரெக்கார்ட் ஆகிக்கொண்டு இருக்கிறது. ஓகே, நம்ம போக வேண்டியதான் நம்ம அப்படியே. ஸோ காய்ஸ், இப்போ நான் தான் மேப் பார்க்குறேன், வேறு யாருக்கும் மொபைல் நெட்டு எடுக்க மாட்டேது. ஸோ நான் இங்கே ஏர்டெல்னால எனக்கு ஏர்டெல் கொஞ்சோண்டு கிடைக்குது.
எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது யாருக்குமே இப்போ எனக்கும் கடையில் பாருங்களேன், இப்போது 2 இதுவும் டவர் 2மே க்ளோஸில் இருக்குது பாருங்களேன். நான் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே நான் மேப்லேயே ஆன்லேயே வச்சுருந்தேன். மேப் ஒன்ஸ் நெட்டை ஆன் பண்ணி மேப் ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டாலே அப்புறம் ஜிபிஎஸில் கனெக்ட் ஆகிடும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ரைடர்ஸ் கண்டிப்பாக புரியும் அது. நெட்டு இல்லைனாலும் அப்பப்போ கொஞ்சம் ஸ்டக் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா வழி ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், இப்படி தான் போகணும், இந்த இதான் தெரியும் உனக்கு ஓரளவுக்கு. ஸோ அதனால் வந்து நான் போகிறோம். வா 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 செம்மையாக இருக்குல்ல, ரோடு அற்புதமாக இருக்கு கைஸ். நைட் டைம் நம்ம எப்படி இந்த இடத்துல ரைட் பண்ண போகிறோன்னே தெரியல, எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நான் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் இங்கெல்லாம் நான் ரைட் பண்ணதில்லை. 3 அந்த சைட்லாம் ரைட் பண்ணியிருக்கேன் கைஸ். இங்கே ரைட் பண்ணதில்லை, கொல்லி ஹில்ஸாக ரைட் பண்ணதில்லை. ஸோ கொஞ்சம் டேஞ்சர்னு நான் கேள்விப்பட்டேன் இல்லை, அதுதான் உண்மை, டேஞ்சர் கைஸ். பாருங்களேன், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது பாருங்களேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக தெரியும் பாருங்களேன். செம்மையாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் கைஸ், சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா 70% சார்ஜ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பயமே இல்லை, சூப்பராக எடுத்து வரலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவரில் இருட்டிடும். அண்டு பார்த்தீங்கன்னா ½ அன் ஹவர் தான் நம்ம கேமரா ஆனில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ½ அன் ஹவர் ஒரு 3/4 மணி நேரம் ஆனில் இருக்கும் கைஸ் கண்டிப்பாக. லைட் வண்டி வருது பாருங்கள். ஐயோயோ, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மழை பெஞ்சா அந்த ஃபுல்லாக அந்த இலையெல்லாம் தண்ணியாக நிற்கிது கைஸ். நம்ம ஹெல்மெட்டில் வந்து விழுது பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரோவில் வேறு படுது. கோப்ரோவில் பட்டால் கூட பரவாயில்ல, வாட்டர் ப்ரூஃப் தான். பார்த்தீங்கன்னா சைடில் உள்ள மைக் அடாப்டர் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா அதில் வந்து படுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த மைக் அடாப்டர், இந்த கோப்ரோவுக்கு மைக் அடாப்டர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கைஸ், இதெல்லாம் பிஸ்னஸ், சரியான பிஸ்னஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரோ வந்து நம்மள்ட்ட சேல் பண்ணிடுறாங்க. சேல் பண்ணால் நம்ம கண்டிப்பாக மைக் அடாப்டர் இல்லைனா எப்படி நம்ம பேசுவோம்? நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்லேருந்து நம்ம இப்படி நம்ம அதில் நம்ம ரெக்கார்டர் ஆனில் வச்சுட்டு தனியாக பண்ணால் நம்ம இந்த கை அசைக்கிறதுலாம் கொஞ்சம் மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கைஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோவே அந்த அடாப்டர் வந்து விட்டுருக்காங்க. சரி, அடாப்டர் எதுக்கு, நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இல்லை 3.5mm ஜாக் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்ல. பார்த்தீங்கன்னா அடாப்டர் தனியாக வச்சு அதையும் வாங்க வைக்கிறானுங்க. போங்க, அதான் ரைடர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது கைஸ், ரொம்ப கடுப்பு இந்த இது. பட் பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் எல்லோரும் கோப்ரோ தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ரைடர்னால் கண்டிப்பாக அவங்க கோப்ரோ தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் காய்ஸ், நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் மோட்டோ சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நான் பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவேன். ஸோ நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா நான் டிக்டாக் எல்லாம் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து எனக்கு கேமரா முன்னாடி பேசுறதுலாம் அந்தளவுக்கு ஒரு விஷயம் கிடையாது. அண்டு டிக்டாக்லாம் பண்ணும்போது அப்போயே கேமராலாம் ஒரு இதாக ஆகிப்போச்சு. ஸோ நம்ம சூப்பராக பேசுவோம், ஓகேவா? இப்போ நான் இப்போ யூடியூப்குள்ளே வந்தாலே என்னை யாருக்கும் அதிகம் தெரியாதுல்ல. ஸோ வந்து அதனால கொஞ்சம் லைட்டாக செய்ய இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளூயண்ட்டாக பேசுவோம், ஓகேவா? ஸோ காய்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மிஸ் பண்ணிடாதீங்க. நான் வேறு லெவல் நம்ம உங்கள் கண்டென்ட்லாம் இறக்குறேன், ஓகேவா? நீங்கள் எதிர்பார்க்காத அளவு கண்டென்ட் இறக்குறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே வந்தாலே ஒரு நிமிஷம் கூட ஓயக்கூடாது, சூப்பராக ஒரு டைம் அவ்வளோ சூப்பராக பாஸ் ஆகணும். அந்த மாதிரி தான் நான் பேசுவேன். அண்டு அதுதான் நான் ஓகேவா? என்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டுனா உடனே நானும் ஃப்ரெண்ட் ஆகிடுவேன், டக்குன்னு மிங்கில் ஆகிடுவேன். அண்ட் பழகாதவங்கள்ட்ட தான் நான் அதிகம் பேச மாட்டேன். பட் என் ஃப்ரெண்டுகிட்டலாம் நான் பேசிகிட்டு தான் இருப்பேன். ஸோ வாங்க கைஸ் பார்க்கலாம். ஐயோ சூப்பராக இருக்குல்ல, வேற மாதிரி கைஸ். சரி வாங்க, ஒரு பாட்டு பாடலாமா வேணாமா? டக்குன்னு ஒரு பாட்டு ஃப்ளோவில் வர மாட்டுது. ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடணுமே இப்போது இதுக்கு. ஓகே பாடலாம், டக்குன்னு ஒரு பாட்டு ஃப்ளோவில் வந்துருச்சு. கதை போமா அவ்வளோ எனக்கு தெரியும். வேறு ஏதாவது பாட்டு பாடலாம். சரி வேறு என்ன பாட்டு பாடலாம்? வேறு ஏதாவது லவ் சாங்கா தெரியுமா? லவ் சாங்லாம் வேணாம், லவ்லாம் நம்மளுக்கு அந்தளவுக்கு செட் ஆகுது. நான் என்னோடய லவ் பார்த்தீங்கன்னா நேச்சர், அவ்வளோதான். இதுதான் செம்ம அடிக்ட், நான் நேச்சர் அடிக்ட்டு. பார்த்தீங்கன்னா என்னோடய வீக்னஸ் பார்த்தீங்கன்னா நேச்சர் தான். எனக்கு லவ்னால் ரொம்ப பிடிச்சது நேச்சர் அண்ட் பைக் அண்ட் நேச்சர், இதுதான் ரொம்ப எனக்கு பிடிச்சது. அண்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கைஸ். பைக் நேச்சர் பிடிக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு உனக்கு அப்பா அம்மாலாம் பிடிக்காதா அப்படிலாம் கேட்காதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா, ஏன்னா பெற்று வளர்த்த ஆளாக்குன்னு எல்லாம் அப்பா அம்மா. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து லவ்வர்ஸாக இருக்கலாம், சில பேருக்கு யாராவது அண்ணா அக்கா யாராவது இருக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தா பைக்கு ரைடு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நேச்சர் ரசிக்கணும், அந்த மாதிரி தான் கைஸ் எனக்கு. அதுக்கப்புறம் அண்ட் பார்த்தீங்கன்னா அண்ணா அக்காலாம் ஓரளவு பேசிக்காக பிடிக்கும். ஆனால் வந்து இது நான் ரொம்ப லைக் பண்ணி பண்ணுவேன். ஸோ ஜாலியாக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். அவங்க பாருங்கள் நம்மளை மாதிரியே பார்த்துட்டு போகிறாங்க பாருங்களேன். இவன் யாரா இவன் தனியாக ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறாங்க பாருங்களேன். என்ன சொல்கிறது, வேறு வழி இல்லையே, பேசி தான் ஆகணும். ஸோ நான் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கோம் நம்ம.
ஸோ காய்ஸ் அண்ட் மறுபடியும் ஒன்று சொல்கிறது தான், நான் இவ்வளோ என்ஜாய் பண்ண சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக என்றைக்கா ஒரு நாள் நடக்கும் அது, ஓகேவா? பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணிடுவீங்க. அண்ட் கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் தான் வந்து கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போய் கிடக்கும். அண்ட் ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், நம்ம சேனலில் வந்து பாருங்கள். பாய்ஸ் ஓகே, அவங்க எப்படியாவது போய்டுவாங்க வருவாங்க. அண்ட் பாய்ஸாக இருந்தாலும் ஒரு கஷ்டம் இருக்குது, கேர்ள்ஸாக இருந்தாலும் ஒரு கஷ்டம் இருக்குது. ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு பெயின்ஃபுல்லான வழிகள் நிறையா இருக்குது, அதுமாதிரி பாய்ஸுக்கும் நிறையா பெயின்ஃபுல்லான வழிகள் நிறையா இருக்குது. ஸோ காய்ஸ், ஐயோ மாட்டிக்கிட்டோம் நம்ம, ஐயோ செத்தோம் நம்ம பசங்களே காணும், நான் விட்டு தனியாக பின்னாடி எவனுமே காணும். ஒரு எத்தனை ஒரு 30 மீட்டர் ஆனால் கூட ஆள் மறைஞ்சிருவானுங்க போல், அந்த மாதிரி இருக்குது. நைட்லாம் எப்படி ட்ரைவ் பண்ண போகிறேன்னு தெரில. நைட்டு சும்மாவே இந்த இடத்துல நைட்டு ஒரு லைட்டு கூட இருக்காது. இல்லை பனி வேறு, பனியில் எப்படி நம்ம ரைட் பண்ணி நேற்ற பண்ண போகிறோன்னு தெரியல. சரி போவோம். ஐயோ பாருங்கள், இங்கே டக்குன்னு ஒரு டேனிங் வருது பாருங்க. நான் பண்ணி நேராக அப்படியே போயிட்டுருக்கேன். போவோம் அப்படியே ஸ்பீடாக சர்ன்னு போவோம், ஓகேவா? நான் இவ்வளோ பேசியிருக்கேன், கேமரா ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில. ரெக்கார்ட் ஆகலைனா அவ்வளோதான் முடிஞ்சுது. ரெக்கார்ட் ஆகுதா அதுவும் தெரிய மாட்டுது பனியில். நம்ம பசங்களை காணோம், வரானுங்களாம் பார்ப்போம். நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன், பசங்களை காணவே இல்லையே. ஃபோன் பண்ணி கேட்போமா? சரி வருவானுங்க, பொறுமையாக வரானுங்க போல். சரி நம்ம ஸ்டாப் பண்ணி பார்ப்போம். எங்கே காணுமே யாருமே. எங்கடா இருக்கீங்க டேய், வாங்கடா டேய். போச்சு, கரெக்டாக தானே நம்ம வந்தோம். இல்லை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களா நம்மளை? பொறுமையாக தானே வந்தோம். என்ன ஸ்பீடாக போக சொல்லிட்டு அவனுக்கு எங்கே போனானுங்கன்னு தெரியலையே. திருப்பி பார்த்துட்டு வருமா நம்ம? ஸோ ஓகே வாங்க திருப்போம். வருது வண்டி வருது, ஏதோ ஒரு வண்டி சவுண்டு கேட்குது. காய்ஸ் மாட்டிக்கிட்டோம், லாக் ஆகிட்டோம் பாருங்க, அப்படியே உள்ளே ஓடுது. காய்ஸ் நம்ம பசங்க வந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். பொறுமையாக வரானுங்க, ரொம்ப பொறுமையாக வரானுங்க. நம்மளை ஸ்பீடாக போக சொல்லிட்டு இவனுங்க பொறுமையாக வரானுங்க. டேய் வாங்கண்ணா வேமா. வாவ் காய்ஸ், இங்கே பாருங்களா அந்த பாட்டியை. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் பாட்டி மேலே விட்டுருப்பேன். எதுவுமே தெரியல, இப்படியே போயிட்டுருக்கேன். திடீர்னு வந்து வராங்க பூதமாட்டோம். ஐயோ சாரி பாட்டி. போவோம் ஜாலியாக போக வேண்டியதான். வா சரியான ஃபீல் காய்ஸ், சரியான ஃபீல். இங்கே பாருங்க ஒரு ஸ்பீட் பிரேக் பார்த்தீங்கன்னா தெரியவே மாட்டுது. தலைவா மிஸ்டர் மேட்டி, யாருப்பா கத்துறது? காய்ஸ் செம்மையாக இருக்குது. நம்ம நல்லா மப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். ஐயோ போச்சு. போவோம். அரிதில்லாம் இது போகலாம். கொஞ்சம் ஃபாக் குறையிற மாதிரி இருக்குது. ஓகே நல்ல விஷயந்தான், போதும். ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ் மேலே ஃபாக் இருக்குது. நம்ம ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். சரி இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிட்டா நம்மளும் சேஃபாக போயிடலாம். ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணியாச்சு ஃபாகை. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு இருந்தால் பரவாயில்ல, ஒரு 3:30-4 மணிக்கு இருந்தால் பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா இப்போ வந்தனால கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு இருட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபாக் வந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஸோ நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஸோ செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து என் கண் மூக்கெல்லாம் அப்படியே எப்படி சொல்கிறது, ஏதோ மிதந்துட்டுருக்கு. செம்மையாக மிதந்துட்டுருக்குன்னா எங்கே நீங்கள் எதுவும் கமெண்ட்லேருந்து போட்டுறாங்க, தண்ணியில் மிதந்துட்டுருக்கா வேறு எங்கேயும் மிதந்துருக்காங்க கமெண்ட்லேருந்து போட்டுறாங்க. போடு செம. ஸோ காய்ஸ் அப்புறம் நான் ஒன்று இது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். நம்ம சேனல் ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் காய்ஸ், தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நம்ம சேனல்